அனைவருக்கும் வணக்கம். இன்று கர்மாவை பற்றி சில குறிப்புகள். இந்த கர்மா எப்படி வேலை செய்கிறது, எந்த வழியில் வேலை செய்கிறது என்பதை பற்றி இங்கு குறிப்பிடுகிறேன். இதை பொறுமையாகவும் தெளிவாகவும் கேளுங்கள். உதாரணமாக 2 மனிதர்களை எடுத்துக்கொள்வோம். அந்த 2 மனிதர்களும் கடனாளியாக உள்ளார்கள். 2 பேரும் சராசரி 1 கோடி ரூபாய் கடனில் உள்ளார்கள் என்பதை வைத்துக்கொள்வோம். இந்த 2 மனிதர்களும் இந்த கடனிலிருந்து எப்படி விடுபடுவார்கள் என்பது அவருடைய கர்மாதான் முடிவு செய்கிறது. ஒரு மனிதன் உழைத்து அந்த கடனை கட்ட வேண்டும். அந்த கடனுக்குண்டான தொழில், கட்டுவதற்கு உண்டான தொழில் எது என்று தேடி அதற்குண்டான மாதிரி மறுபடியும் கடன்பட்டு அந்த தொழிலை அமைத்துக் கொள்கிறார். மற்றொருவர் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புகின்றவர். ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் கிடைத்து அதன் மூலியமாக அதில் விடுதலை கிடைத்து விடுமா என்ற எண்ணத்தில் இருப்பவர். இந்த இருவருக்கும் வித்தியாசங்கள் வெவ்வேறாக உள்ளது. ஆனால் அவருடைய கடன்கள் ஒன்றுதான். இதை அந்த கர்மா தீர்மானிக்கிறது. ஒருவன் உழைத்து அதில் கடனை அடைத்து கஷ்டப்பட்டு முன்னேறி விடுகிறான். மற்றொருவன் தன்னுடைய கனவினாலும் கற்பனையினாலும் திடீர் அதிர்ஷ்டத்தினாலும் இப்படி வாழ்வை நகர்த்தி கொண்டு மென்மேலும் கடன்பட்டு இறுதியில் அந்த கடன் அடைக்க முடியாமல் சென்று விடுகிறது. அவருடைய எண்ணங்கள் இந்த கர்மா செயல்பட்டது. அந்த உழைக்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியது அந்த கர்மா. எப்படி இந்த கர்மா வேலை செய்தது? எண்ணத்தின் வழியாக வேலை செய்கிறது. அந்த எண்ணம்தான் நம் கர்மாவாக மாறுகிறது. கர்மாதான் நம் எண்ணமாக மாறுகிறது. இந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசம். அந்த கர்மா அவருக்கு உழைப்பை கொடுத்து உயர்வை அடைய செய்தது. மற்றொருவருக்கு அந்த உழைக்கின்ற எண்ணத்தை கொடுக்காமல் குருட்டுத்தனமான அதிர்ஷ்டத்தை நம்பி தானும் இழந்து அனைத்தையும் இழந்து அவர் இறுதியில் நடுவீதிக்கு வருகின்ற அளவுக்கு அந்த கர்மா வேலை செய்து விடுகிறது. இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கர்மா எண்ணத்தின் வழியாக வேலை செய்கிறது. இந்த எண்ணங்கள் நாம் ஒருநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தி அதை நம்முடன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அந்த கர்மா நம் கட்டுப்பாட்டில் இருந்து அதை நம்மை ஆள வைக்கும். ஆனால் அதனுடைய கட்டுப்பாட்டில் நாம் ஆளாகிவிட்டால் பிறகு நமக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புகின்ற வாழ்க்கைதான் அமையும். அதுதான் நம்முடைய எண்ணத்தின் வடிவிலாகத்தான் கர்மா வேலை செய்கிறது. அது நம் எண்ணத்தை எப்பொழுதும் பாசிட்டிவான திங்கிங்லேயே நாம் செயல்பட வேண்டும். நெகட்டிவ் திங்கிங் எப்பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடாது. நெகட்டிவ் திங்கிங் வந்துவிட்டால் நாம் இப்படித்தான் குறுக்கு சிந்தனை, குறுக்கு வழிபாடுகள் எல்லாம் சென்றுவிடும். ஆகையால் எண்ணங்கள் என்று ஒருவருக்கு தெளிவாகவும் நல்ல ஒரு வழிகாட்டுதலின் மூலமாகவும் தெய்வத்தின் மூலமாகவும் செலுத்தினால் கண்டிப்பாக அவர் எப்பேற்பட்ட கஷ்டம் கிடைத்தாலும் அவர் அதை தாண்டி வந்து வெற்றி காணுவார்கள். இதனால்தான் பல பேர்கள் பின்தங்கியும் முன்தங்கியும் உள்ளார்கள். அடுத்தது மிகப்பெரிய பணக்காரர்கள். ஒருவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், மற்றொருவரும் கோடீஸ்வரர்கள். இந்த இருவருக்கும் உள்ள குணங்கள் வேறு வேறு. அது எண்ணங்கள். ஒருவர் மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் தக்க தருணத்தில் அன்னதானங்கள், தானங்கள், தர்மங்கள் செய்து கொண்டு கர்வம் இல்லாமல் எல்லாம் இறைவன் கொடுத்தது என்று எண்ணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி அவர் சென்று கொண்டு இருப்பார். மற்றொருவர் நான் தான் எல்லாம் செய்தேன், எனக்கு எல்லாம் கிடைத்தது, இறைவன் ஒன்றும் கொடுக்கவில்லை, என்னால் தான் எல்லாம் நடந்தது என்ற எண்ணத்தில் அவரும் முன்னணியில் இருப்பார். இப்பொழுது இந்த இருவர்களுக்கும்
எண்ணங்கள் கர்மா வடிவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கர்மா எப்பொழுது செயல்படும்? ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி வருகின்ற பொழுது அந்த ராகுவானவர் அந்த நான் என்கின்ற கர்வம் கொண்டவர்களிடம் உள்புகுந்து எண்ணத்தின் வடிவிலாக உள்புகுந்து தன்னுடைய ஆசைகள் இன்னும் இதை இரட்டிப்பாக்க வேண்டும் நம் வருமானத்தை என்ற எண்ணத்தில் சென்று அந்த இரட்டிப்பில் அவர் செலுத்தி மறுபடியும் அந்த பணத்தை எல்லாம் இழந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து கடனாளியாக ஆகிவிடுவார். ஆனால் அதில் தானங்கள், தர்மங்கள், கர்வம், ஆணவம் எந்த ஒரு எண்ணத்தில் எதையும் கொள்ளாமல் இறைவன் கொடுத்தது என்று எண்ணி வாழுகின்றவர் அவர் எப்பொழுதும் ஒரே நிலைமையில் இருப்பார். இவர் எண்ணலைகள் மூலமாகத்தான் இந்த கர்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்வாய் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். ஆகையால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு தெளிவான ஒரு பாதை உண்டு. அது கண்டிப்பாக கிடைத்துவிடும். நாம் எப்பொழுதும் இருட்டிலே இருந்துவிட மாட்டோம். என்றாவது ஒரு நாள் வெளிச்சம் கண்டிப்பாக உண்டு. நாம் அழுவதினாலும் மனதில் போட்டு குழப்பம் கொள்வதினாலும் எதையும் நாம் சாதித்துவிடப் போவது ஒன்றும் இல்லை. ஆனால் நடக்கின்ற நேரத்தில் எல்லாம் நன்மைகளாக நடக்கும் என்பதை நாம் புரிந்து சற்று சிந்தித்து செயல்பட்டால் அனைத்துமே நமக்கு நன்மையாக விளையும் என்பதே இந்த கர்மாவனுடைய வேலை. அதனால் எண்ணங்கள் என்று ஒருவருக்கு தெளிவான எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள், நல்ல நண்பர்கள், நல்ல வழிகாட்டிகள், நல்ல தெய்வ வழிபாடு, நல்ல ஆன்மீக பாதை இப்படி செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர் வாழ்வினில் இறுதி வரையிலும் தோல்விகளையே தழுவ மாட்டார். இதை என் அனுபவத்திலும் நான் கண்டு உள்ளேன். ஆகையால் எண்ணங்கள் என்பது கர்மாதான். அந்த கர்மாதான் எண்ணங்கள். கர்மா என்பது எண்ணத்தில் வடிவில்தான் செயல்படுகிறது. அந்த எண்ணங்கள் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது? அந்த கர்மாவத்தினால்தான் ஆட்டி படைக்கிறது. ஆகையால் எண்ணத்தை நாம் அடக்கி ஆள வேண்டுமே தவிர எண்ணங்கள் நம்மை அடக்கி ஆண்டுவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் செல்லுகின்ற பாதை கண்டிப்பாக சிறிது சிறிதாக நமக்கு மாறுதலையும் மன ஆறுதலையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இது இறைவனுடைய வழிமுறை. பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறியது போல் கண்டிப்பாக கர்மாவை வெல்லக்கூடிய சக்தி நம்மிடத்திலே உண்டு. அது நம் எண்ணம்தான்.